Hello guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாஸ்க் போட்டிருக்கேன், அதனால் ஆடியோ இன்னும் கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிட்டுருக்குறோம். காற்று வேறு கம்மியாக இருக்குது. காற்றா இல்லை பஞ்சரான்னு தெரியல. போன வாரத்தில் மட்டும் 3 பஞ்சர் போட்டேன். அநேகமாக டயரை மாற்றுற மாதிரி இருக்கும். ஆரம்பமே பஞ்சரா? ஃப்ரண்ட் தலைவா? A few moments later. ஜீரோலே தான் இருக்கு. ஜீரோலே தான் இருக்கு. அங்கே இருக்கிறது செட் ஆகுமா? அங்கே இடத்துக்கு போவோம். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ தான் வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்கு. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணாங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேளையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. ஆக்சுவலாக இப்போ மீரனோட பைக் தான் ஏதோ ஸ்டிக்கரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவன் பைக்கை ஸ்டிக்கரிங் முடிச்சுட்டு இன்னும் நம்ம தீபக்கோட வண்டி வர ஸ்டிக்கர் பண்ணணும். ஆக்சுவலாக தீபக் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்களா, ஷோரூம் மாதிரி நிற்கிது. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எங்கடா இருக்கானுங்க அவனுங்க? நல்லா வீடா? லவ் சொல்லு. லவ் யூ சோ மச். முத்தம். எங்கே போனானுங்க? எதுக்கு? டெலிவரியா? ரெடி ஆயிடுச்சு. டேங்க் கவர் மட்டும் கழட்டி எடுத்து வரலாம்.
இன்னைக்கு டெலிவரி எடுத்துருவாங்களா? இதான் அதுதான் சரி, விளாக் டெலிவரி விளாக் தான். இங்கே ஓரம் விட்டுட்டா ஓனர் திட்ட போகிறாங்க. எங்க ஓனர் எங்க? ஓனர் எங்க காணோம்? என்ன பண்றாங்க? பிரியாணியா ஓனர்? எங்க ஓனர் காணோம்? பிரியாணியா? என்ஜாய் சாப்பிடல பாத்தீங்களா? எங்க ஓனர் நம்ம பிரியாணி சாப்பிட்றாங்க. மாப்பிள்ள என்ன பண்ற? நான் மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் தலையிலாம் ஊக்க மாட்டேங்கிறேன், மாஸ்காக ஊக்க மாட்டேங்கிறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்களா, நேக்கடாக இப்படி தான் இருக்கும் வண்டி. திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். டாமினோ டேங்க் கவர்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது தீபக்கோட வண்டி, ஃப்ரண்ட்லேருந்து காட்டுறேன். ஸோ ஸ்டிக்கர் ஷாப்லாம் நாங்கள் வழக்கமாக ஸ்டிக்கர் பண்ணுறது த பெஸ்ட் ஸ்டேஷ்னரி ஸ்டிக்கர் ஷாப். இங்கே தான் நாங்கள் ஸ்டிக்கர் பண்ணுவோம் வழக்கமாக. ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கரில் கஸ்டமர் ஸ்டிக்கர் எப்படி பண்ணுன்றது இவங்கக்கிட்ட ஒன்ஸ் சொல்லிட்டா போதும். அவங்க டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே எங்களுக்கு எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படியோ அந்த அளவுக்கு அது அப்படியே பூர்த்தி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வேறு எந்த ஸ்டிக்கர் ஷாப்பும் நாங்கள் போனது கிடையாது, இது மட்டும்தான். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக செம்மையாக இருக்கும். அண்ட் மீரனோட நீங்கள் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வந்துட்டானுங்க ஒரு வழியாக. ஜேசா குட்டி ஹவ் ஆர் யூ? என்னது இது வரும்போதே அக்கா கழட்டி எடுத்துகிட்டு வர? ஜேசன் தெரியும்ல, நம்ம அந்த ஹியூஜ் மீட்டப்பில் அதில் பார்த்துருப்பீங்களே ஜேசன். ஜேசன் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் அதான் சொல்ல அந்த இது இருக்கா அப்படின்ட்டு. ஹாய் மச்சா கம்மன்றா அயன்மேனா இப்படி பண்ணு இப்படி பண்ணு. அவ்வளோதான் இருக்கணும். அங்கேருந்து நந்து வாடா மச்சான், மழை வருதுடா. வா அங்கேருந்து வா, ஆங்கிள் இல்லைல்ல. வண்டியில போயிடலாமா? ரெடி ஆகலாம். அதுலயே போயிடலாம். போட்டோ இல்லை, போட்டோ எடுக்கல. போட்டோ எடுக்கல. பொத்தி வளர்த்த போல மேகலை அதுக்கு வைக்கலான்னு போகுது. காரணமே மழைனானே அதில் ஏன் பேசலண்ணா? மறந்துடாதீங்க, நம்ம வண்டி வாரி விடாது, பிரேக்கே பிடிக்காது, அது வேறு விஷயம். போலாமா? இன்னைக்கு தான் ஏதோ பண்ணால் போகுதுல்ல இவ்வளோ நாளில். எங்கே நாம போகிறோம்? கமான். எப்படி இது? பயந்துருண்டா. நானும் ஆர்வத்து கார் ஆரம்பிச்சு அப்போ தான் நவுருவானுங்க. ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோமா? கார் ஆரம்பிக்கும் அவர்கிட்ட போய் அடிக்க என்ன போகிறோம்? எல்லாரும் வரலாம். வந்தால் மடங்கி ப்ராப்ளம். அப்படியே இன்ட்ரோ கொடுங்க. எங்கே போகிறோம்? டிபி ரோடு. பைக் கேட்குமா? கேட்கல. அதில் கனெக்ட் இல்லைல்ல. ஒயர்டு. ஓ அது வேறையா? மொபைல் இங்கே இருக்குது. நான் இது இப்போ வந்து பார்த்ததே இல்லை. வெறும் இது தான் கல்லில் செஞ்சனால அப்படியே இருக்கா போல.
போகலாமா? போங்க நேராக போங்க வர கட்டு. அண்ணா அங்கே போடுறான், இங்கே போடுறா. ஜிடி அதே தான் தானே? எஸ் ரெக்கார்டா செம வைடாங்கள்ண்ணா. கோப்ரோ வைடு. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் முன்னாடியே வந்துட்டாங்க. என்னண்ணா உனக்கு தான் நாங்கள் வந்துட்டோம், அவ்வளோ லேட் பண்ணுறேன். நின்னே ஆளை காட்டுங்களா? நான் தான் கை காமிச்சாலும் போகும்போது எங்க அந்த நீங்கள் சிக்னல் நின்னீங்களே அங்கேயே நான் கை காமிச்சாலும் இப்படி போகிறோம் டாட்டா தலையை அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. கேமரா காமிக்கிறேன். வா இந்த கடை தானா கேமரா? பேசுங்க. ஸ்டிக்கர் கடைக்கு வந்துருக்கோம். அவங்க வீடு எடுக்கிறாங்க. ஹாரிஸ் மோட்டர் டெக் வழங்கும் how to change the oil. லைட் டார்ச் இல்லையா? வண்டி வந்து மாத்துறது அளவு கேஸ் போடுங்க. வாட்டர் கேஸ் அவன் எடுத்த கேமராவோட இதுல சூப்பரா வந்துச்சு. அவன் இடத்துல ஒரு வைடும் தெரியல. லைட் கேமரா லைட் வந்து வேலை நான் லைட்ல ரொம்ப பாதி மச்சா எப்படி மாட்டேங்குது? பொட்டல முடிக்குதா எத மாட்டேன் வேற அவ்வளோதான் சிம்பிள். கொடுங்க ஆயில் எடுத்துனாங்க. என் பொட்டலத்தை பிரிச்சுதான்டா. A few moments later. கரெக்ட் மச்சா கரெக்ட். ஆனால் பெருசுண்ணா இதில் அது எதுக்கு வச்சுட்டு இதை காமிச்சிடலாமா வீடியோவில்? அதுவும் இந்த மாதிரி பாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக் தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாருக்குமே வந்து சின்னதாக தான் ஒரு பாட்டில் பெருசாக இந்த மாதிரி வராது. பரவாயில்ல. கோபுரோ கேமரா இருக்குது எவ்வளோ நல்லதாக இருக்குது. அந்த ரெட் கலர் பயங்கரமாக இருக்குதுப்பா. அதான் ஹார்ட் ஆஃப் தி பிளட் பிளட் ஆஃப் தி ஹார்ட் எப்படிதான் சொல்லிக்கலாம். கால் ஆஃப் த ப்ளூ மாதிரி ஆட்டோ ஆஃப் த ப்ளூ. நீ என்ன சகப்பாகுது? ஐய ரத்தம்டா பிளட் போடுற இப்போ நீ இதயத்துக்கு அறுவை ஓ பாசிட்டிவா பி பாசிட்டிவ்? ஓ பாசிட்டிவ். நான் ஓ பாசிட்டிவ். இவர் கம்பியாக வச்சுருக்கிறாரு. நான் ஊற்றுனா அதாவது ஊத்தாதா? வேஸ்ட் ஆகிடுந்தா. ஹேய் ராஸ்கல் இருறா உசார் பண்ணாரா? அவுட் இருந்தா பண்ணல. கொஞ்சம் தான் ஊற்றி ஊறுற வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் வழங்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆயில் மாற்றுவது எப்படி விரைந்து வழங்குவோர் ஹாரிஸ் மோட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்கண்ணா. அப்படியே நான் ஒழுகும்போது சொல்கிறேன். நிறுத்திக்கணும். அசிங்கமாக பேசாத ஜெசா. ஐயோ ஏய் அதை பார்த்து அளவு இதில் விட்டுற போறீங்க. 100 mlலாம் ஒன்றாகாது. நம்மளுக்கு 2 லிட்டர் வரைக்கும் போடலாம். ஆனால் இன்ஜின் ஓவரால் தெரியுமா ஃபுல்லாக கைட்டி பிரிக்கிறோம். அந்த டைமில் கண்டிப்பாக 2 லிட்டர் ஆயில் ஊற்றி ஆகணும்.
2 லிட்டரா 1.8 அந்த நானூறுலேயே போட்டுருக்கேன். நான் இங்கே பார்த்துனே ஊற்றுறது. ஒன்றும் இல்லை நான் கவனிக்கிறேன். கீழே ஒன்றும் ஒழுங்கல, நல்லா தான் இருக்கும். கேமரா எடுத்து வந்து மஸ்டிட் அப்புறம் எவ்வளோ அளவு ஊற்றுறேன்னு தெரியாமல் ஊற்றிக்கின்னு. டேய் ஆமாண்டா, நம்ம ஊற்றினே இருப்போம்டா ஊற்றுனா. இந்த கம்பி ஓடி பாரு. அளவு பாருங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு. ये दिल मांग में मोर पेप्सी. ஆஃப்டர் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றாங்க. 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்க முடியுமா? அப்படி நான் பார்ப்பேன் குவாலிஃபை ஆகுது. குச்சிருங்க.